ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸில் வந்து வித்ட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரொம்ப முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் வித்ட்ரால் வராது. ஒரு 36 மாதம் கிட்ட கண்டினியூவாக அவங்க வந்து வித்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன லேக்கில் சில பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சம்திங் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 3 மாதம் கிட்ட ஆயிடுது. ஸோ 3 மாதத்துக்கு அவங்க வந்து வித்ட்ரா கொடுக்க முடியாது. இதுதான் மெயின் டாபிக், சரிங்களா? ஸோ இப்போ வாங்க வேறு என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஒய்சி அப்படின்ற என்ன ஸ்டார்ட்டாக சொல்லியிருந்தேன். கேஒய்சி அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப யாருக்கு இருந்து யாருக்கு பணம் போகுது அப்படின்றதுக்காக ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது எப்போனா 2002 நினைக்கிறேன் சம்திங். ஸோ அப்போது கருப்பு பணம் ஒழித்தல் அப்படின்ற ஒரு ஆக்ட் அப்படின்றதுல அந்த இதை கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேஒய்சி பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஷார்ட்டாக புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ அதை நம்ம நேராக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு ப்ரூஃப் தான் கேஒய்சி பண்ணுற மாதிரி, சரிங்களா? அதாவது யாரிலேருந்து யாருக்கு பணம் போகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த ப்ரூஃப் வாங்கி வச்சு அட்டாச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் மைவித்திலும் பண்ண போகிறாங்க. ஏன்னா மைவித்தில் முக்கியமாக ஒரு பெரிய இதாக சொன்னாங்க, பணம் யாருக்கு வருது யாருக்கு போகுதுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெறும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரூஃப் இருக்கிறப்ப சரி இவங்களுக்கு இவங்களுக்கு தான் பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்து குறை வந்து இப்போ தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேஒய்சி இது வந்து ஆப்ஷன் வந்து மைவி3 அப்ளிகேஷன் கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் ஆகும்னு சொல்லி சாஃப்ட்வேர் டீம்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் 10 நாளுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கேஒய்சி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பேன் கார்டு வச்சு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேன் கார்டு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நான் ஐடி போடுற எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், மெயினாக பேன் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருந்தால் ஐடி போட முடியும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஐடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கும்போது நான் சொல்கிறேன், அதெல்லாம் எப்போ அப்டேட் பண்ணுறப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது தான் முக்கியமானது. எனக்கு கேஒய்சி கூட ரெண்டாவது நமக்கு தேவையில்லாது அப்படின்ட்டுலாம். ரெண்டாவது வந்து வித்ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வித்ட்ராவல் வந்து எம்டி சார் என்ன சொன்னீங்கன்னா 2 மாதம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போட முடியும். ஏன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருன்னா, ஒன்று வந்து இந்த கேஒய்சி ப்ராப்ளம்னால கண்டிப்பாக கேஒய்சி முடிச்சுட்டு தான் எல்லாத்தையும் வித்ட்ரா போடணும், போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட யாரை சொல்லலாம், அது இந்த ஆடிட்டர் சொல்லுவாங்கள்ல, அவங்க கணக்கு வழக்கு மேக் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை நீங்கள் வந்து இந்த 2 மாதம் ஸ்டாப் பண்ணி வைங்க, கேஒய்சி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ வித்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வித்ட்ரா ஸ்டாப், ஓகேவா? சரி, அப்போ வித்ட்ரா ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னா நம்ம ஆட்ஸ் பார்க்க முடியாதா, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் வித்ட்ரா மட்டும் தான் எடுக்க முடியாது, மற்றபடி நீங்கள் ஆட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பிஎம்ஓ கூட ஆகிக்கலாம். பட் ஆனால் சில்வரு, கோல்டு இந்த மாதிரி மெம்பராக மாற முடியாது. ஏன்னா அப்படின்னா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்க அதில் வித்ட்ரா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆள் மட்டும் சேர்த்தா அது நல்லா இருக்காது, அதே ஒரு நியூஸை தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அப்கிரேட் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அதாவது சில்வராக மாறி கொடுக்க மாத்திரம், கோல்டாக மாத்திரம் சொல்லி யாராவது உங்கள்கிட்ட ரூபா வாங்கினா கொடுக்காதீங்க, தெளிவாக இருந்துக்குவாங்க, சரிங்களா? 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சில்வர், கோல்டு மாற முடியும், எந்த ஒரு பேக்கேஜுமே மாற முடியும். பிஎம்ஓ பேசிக் மெம்பர் வேணால் நீங்கள் மாறிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் ஸ்டோருக்கு போய்ட்டு அவங்களோட ஒரு ப்ராடக்ட் வாங்கி அவங்க பின் கொடுத்து விடுவாங்க, மற்றபடி வேறு எந்த இதுவுமே மாற முடியாது, சரிங்களா? அப்புறம் எம்டி சார் வந்து 2 மாதம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் 2 மாதம் கிடையாது. நான் கனெக்ட் பண்ணி பார்த்ததில் பிப்ரவரி மாதமே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ரோன் மெம்பரில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து பிப்ரவரி மாதம் போட்டது இன்னும் வரல. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் தான் 19ஆம் தேதி தான் வருது. இப்போ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏப்ரல் லாஸ்ட் ஆயிரும் வைங்களேன். ஸோ அப்படின்னா 3 மாதம் கிட்ட ஆகுது, 3.5 மாதம் கூட ஆயிரும். ஸோ அப்படின்னா 3.5 மாதமாக வித்ட்ராவல் வராது உங்களுக்கு, சரிங்களா? யாராவது உங்கள் மைவி3 வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணி யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 3 மாதத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட என்னென்னா, ஒரு 36 மாதமாக தொடர்ந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்குமே வாரம் பேமெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பேமெண்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தப்பாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் வராமல் இருந்துச்சு, மற்றபடி எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இன்க்ளூடிங் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பேசிக் மெம்பர் தான். பட் எனக்குமே சரி இது வரைக்கும் ஒரு விதத்தில் கூட வராமல் இருந்ததில்லை. எனக்கு டவுனில் இருந்து யாருக்குமே வராமல் இருந்ததில்லை. யாராவது தப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வராமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு கரெக்டான ப்ரூஃபை மாற்றி இது பண்ணிட்டுறப்போ டீம் லீடர் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 3 மாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இது கஷ்டமானது தான். பட் ஆனால் இது இவங்க என்ன பண்ணிடணும்னா பிப்ரவரி மாதமாவது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிப்ரவரி மாதமும் ரிலீஸ் பண்ணுமா எல்லாமே ஹோல்டில் வச்சு அவங்க
கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10,000க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா என் சர்க்கிள் யாருமே அந்த இது சேரல. ஸோ அதனால் 10,000 கீழே அமௌண்ட் போட்டவங்க, அதாவது ஒரு 3,000 4,000 சில்வர் மெம்பராக இருந்தவங்க போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை போன தடவை கொடுத்த பேஜ் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க பேங்கில், அந்த இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய 10,000க்கு மேலே கொடுத்தவங்க யாருக்குமே வரல, எல்லாமே அது வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ பெண்டிங்கில் தான் இருக்குன்னு பயப்பட வேண்டாம், நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு 2 மாதம் கணக்கு பண்ணி, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு க்ரோன் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வித்ட்ரா எடுக்கல அப்படின்னா அதிலே ஒரு 30,000 வரும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10,000 வச்சுருப்பீங்க, 40,000. ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா 50,000 கூட நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம கேஒய்சி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா, இதான் முழு அப்டேட்டு. ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். வேறு யார்ட்டையும் ரொம்ப கேட்டுட்டு எனக்கு அப்படி ஆச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்க நீங்கள் யோசிச்சுன்னா நீங்கள் அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த லெவலில் என்னன்னு சொல்லி உங்களுக்கு எம்டி சொல்லுவார். சரிங்களா, இது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் வித்ரா போட்டு பிப்ரவரி மாதமாக என்ன பொறுத்தவரை பிப்ரவரி மாதமாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாம், இப்போ 3 மாதம் டைம் சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.